சென்ட்ரிஃபியூகல் பம்பு தான் இண்டஸ்ட்ரியில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பம்பு. இந்த பம்பு வந்து ஸ்மூத்தாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா அதில் என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இம்பல்லர் அப்படிங்கிறது பம்போட ஒரு மெயின் ரொட்டேட்டிங் பார்ட். இந்த மோட்டரோட பவர் ஷாஃப்ட் மூலமாக இம்பல்லருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த இம்பல்லர் ரொட்டேட் ஆகும்போது ஃப்ளூயிடில் ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து உருவாகி ஃப்ளூயிடை வந்து அது டிஸ்சார்ஜ் சைடுக்கு அனுப்பும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பம்ப் கேசிங் அப்படிங்கிறது இம்பல்லரை கவர் பண்ணி இருக்கும். இது வந்து ஃப்ளூயிடோட ஃப்ளோவை வந்து ஒழுங்காக கைட் பண்ணும். கேசிங்கோட டிசைன் வந்து ஃப்ளூயிடோட ப்ரெஷரை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ண உதவும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டு. இந்த ஷாஃப்ட் வந்து மோட்டரோட பவரை வந்து இம்பல்லருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பியரிங் அண்ட் லூப்ரிகேஷன் சிஸ்டம். பியரிங் அப்படிங்கிறது ஷாஃப்ட் வந்து ஸ்மூத்தாக ரொட்டேட் ஆக சப்போர்ட் பண்ணும். லூப்ரிகேஷன் சிஸ்டம் பியரிங் தேய்மானத்தை வந்து குறைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் சீல் ஆர் கிளாண்ட் பேக்கிங். இந்த பார்ட் வந்து ஃப்ளூயிட் லீக்கேஜை தடுக்க யூஸ் ஆகும். மெக்கானிக்கல் சீல் அப்படிங்கிறது என்னென்னா பம்ப் ஷாஃப்ட் மற்றும் கேசிங் ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு சீலிங் காம்போனண்ட். இது வந்து பம்பு வந்து ரன் ஆகும்போது ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகாமல் தடுக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கப்ளிங் அப்படிங்கிறது என்னென்னா மோட்டரோட ஷாஃப்ட் மற்றும் பம்போட ஷாஃப்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிக்கல் காம்போனண்ட். இந்த மோட்டார் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவர் வந்து கப்ளிங் மூலமாக நமக்கு பம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த கப்ளிங் என்ன பண்ணோம் அப்படின்னா மோட்டர் சுற்றும் போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வைப்ரேஷனை வந்து அப்சர்வ் பண்ணும். இதனால் நமக்கு என்னென்னா மோட்டார் மற்றும் பம்பு வந்து நமக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சீலிங் காம்போனன்ட்ஸ். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து லிப் சீல் அண்ட் இன்னொன்று வந்து டஸ்ட் சீல். இந்த லிப் சீல் பார்த்திங்கன்னா ஆயில் லீக்கேஜை வந்து தடுக்கும். டஸ்ட் சீல் என்ன பண்ணும் அப்படின்னா டஸ்ட்டு வந்து பியரிங் உள்ளே போகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த எல்லா பார்ட்ஸும் சேர்ந்து தான் நமக்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் பம்பை வந்து எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ண உதவுது. இதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னா பம்போட லைஃப் வந்து அதிகமாகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.